ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பொட்டோட்டா ரிங்குக்கு வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த பொட்டோட்டா ரிங்குக்கு வந்து உருளைக்கிழங்கு இவ்வளோ பெரிய சின்ன உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சுருக்கிறேன். நான் இப்போ வந்து இது எப்படி பொட்டோட்டா ரிங் செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம், அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி சூடான பிறகு நம்ம பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட போடலாம். நம்ம போட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். இந்த பொட்டோட்டா ரிங்குக்கு வந்து இந்த பூண்டெல்லாம் நம்ம போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றது கூட நல்லா பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிட்டு இது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கிக்கலாம். கூடவே வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு இன்னும் எதுவும் சேர்க்கல, அதனால கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள். இது கூட நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூனு. இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இட்லி சோடா போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் பாருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கின்னு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவுனா சரி அரோட்டா மாவுனா சரி, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் மோட்டாவாகவே இருக்கட்டும், இப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணணும். ரிங் மாதிரி பண்ணி இந்த மாதிரி நம்ம தட்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேணானாக்கா நம்ம அப்படியே தட்டையாக நம்ம வடை மாதிரி கூட சின்னதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே போட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்து இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு கடாயில். இப்போ வந்து நான் மீடியமில் வச்சுருக்கேன். நம்ம ஒன்றுனா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நிதானமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகணும்.
முறன்னு வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பொட்டோட்டா ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி முறன்னு ஆகணும், அப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னொரு தடவை நம்ம வந்து 2வது தடவை போட்டாச்சு. நான் 2வது தடவை வந்து ரிங்கு மாதிரி போடல, இந்த மாதிரி நான் சின்னதாக தட்டி போட்டேன். ஏன்னா காலையில் லேட் ஆகுது, நான் வேலைக்கு போகணும், அதனால இந்த மாதிரி போட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க பொறுமையாக நம்ம ரிங்கு மாதிரி செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். சின்னதாக அப்படி நீட்டாகவும் குட்டியாக நம்ம கூட அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக எந்த மாதிரி ஷேப்லனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வெந்த பிறகு இது எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தான், சின்ன உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக மாவு, ஒரு அரை கப்பு மைதா மாவு, ஒரு 1/4 கப்பு அரோட்டா மாவு வச்சு நம்ம இந்த மாதிரி ரெசிபி செய்திருக்கோம் பாருங்கள். நல்லா முறன்னு பாருங்கள், நல்லா முறன்னு. இந்த மாதிரி பசங்களுக்கு குழந்தைங்க நம்ம செய்து கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது வந்து டொமேட்டோ சாஸு மயோனைஸ் நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதோடு நான் செய்தது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.